கரூர் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜியோட கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பார்வையாளனாக, ஒரு அரசியல் பாமரனாக பார்ப்பவர்களுக்கு இது புரிகிறது. எப்படின்னா, ஏன் பர்டிகுலர்லி கரூர்? ஆளுங்கட்சியினுடைய நிர்வாக போக்கு அப்படித்தான் இருக்கிறது. அப்படித்தான் இன்னைக்கு பொதுமக்கள் பார்க்கிறாங்க. கரூர்ல இப்ப நடந்த இந்த அசம்பாவிதம் முன்கூட்டியே ப்ரீ பிளான்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்றாங்க. இது மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் களத்திற்கு செல்லுகிறார். நடந்த 1 மணி நேரத்தில் 10 லட்சம் ரூபாய் என்று தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிக்கிறார். துபாயில் இருந்து உடனடியாக விமானத்தை பிடித்து தமிழகத்திற்கு வருகிறார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கள்ளக்குறிச்சிக்கு இதுவரைக்கும் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் போகவில்லையே, 69 பேர் சத்தாங்களே, ஏன்? நான் முக்கா அமைச்சர் ஆகிருவேன் என்று பேச தெரிந்த உங்களுக்கு நேற்று இரவிலிருந்து இன்று வரை செல்போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிற ஏன்? அவரால் வெளியில பேசுறதுக்கான தைரியம் நடிகர் விஜய் அவர்களுக்கு இல்ல அப்படின்னு 100% இல்ல மேடம். இருந்திருந்தால் என்ன துயர சம்பவம் நடந்திருந்தாலும் அந்த களத்துக்கு போயிருக்கணுமா இல்லையா? திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட நேர்காணல்ல அரசியல் விமர்சகர் சி அக்னீஸ்வரன் அவர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய கேள்விகளை நம்ம கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே, நேத்திலிருந்து தமிழகம் முழுக்க ஒரே ஒரு பேச்சு மட்டும்தான். அதுலேருந்து இன்னும் யாருமே வெளியில் வரல அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு மீளா துயரம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய உயிரிழப்புகள், இப்போ வரைக்கும் 40 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பொறுப்பு இவங்க தான் அப்படின்னு ஒரு சில பேர் குற்றச்சாட்டுகளும் முன் வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வையிலிருந்து சொல்லுங்கள், யார் பொறுப்பு? முதல்ல அந்த இறந்து போன அந்த 40 குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி தான் அந்த பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. ஆகையினால முறையான அரசு பாதுகாப்பு வழங்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான ஒரு புரிதலாக நாம் பார்க்குறோம். ஆனால் அதையும் தாண்டி நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் கட்சிகள் என்பது இன்னும் அடிப்படை கட்டமைப்போடு அவங்க நடத்தலையோ என்கிற ஒரு பார்வையும் பொதுமக்கள்கிட்ட நிலவத்தான் செய்யுது. ரசிகர்களாக இருக்கிறார்களே ஒழிய அவர்கள் இன்னும் ஒரு அரசியல் கட்சியில் பக்குவப்பட்டவர்களாகவும் அவர்கள் மாற வேண்டும் என்பதுதான் பார்க்குறோம். இவ்வளவு பெரிய விஷயத்திலையும் தமிழ்நாடு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டத்தில் போய் அவர்கள் இறந்தவர்களுக்கு முதல்ல அந்த இறந்தவர்களுக்கு கூட்டத்துக்கு போய் அஞ்சலி செலுத்திவிட்டு அதற்கு பிறகு அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களெல்லாம் பார்த்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அதாவது கரூரில் கலங்கி நின்ற முன்னாள் முதலமைச்சர் ஒரு நாட்டு மக்களுக்கு எப்படியெல்லாம் இந்த ஆளுகிற அரசாங்கம் துன்பத்தை தருகிறது அப்படிங்கிறது அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. திமுக கூட்டம் கூடினால் அவர்களுக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு விளையாட்டு மைதானத்தை உருவாக்கிக்கிறாங்க. ஆனால் இதே பிற கட்சிகள் ஒரு கூட்டம் கூடணும் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய இன்னல்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் தமிழக அரசியல் கட்சிகள். ஆளுங்கட்சியினுடைய நிர்வாக போக்கு அப்படித்தான் இருக்கிறது. அப்படித்தான் இன்றைக்கு பொதுமக்கள் பார்க்குறாங்க. இப்போ எனவே இருந்தாலும் கூட ஒரு அரசியல் கட்சிகள் என்பது இவ்வளவு தூரம் ஒரு துயர சம்பவம் நடந்ததற்கு பிறகு உடனடியாக களத்தில் நின்ற அதிமுகவினுடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் களமாடினார். முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களும் சென்றிருந்தார். இன்றைக்கு ஏராளமான முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் திரு நாமக்கல் தங்கமணி அவர்கள் அங்கு இருந்தார்கள். இன்றைக்கு இவங்க போயிருக்காங்க, எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் போயிருக்காங்க. இருந்தாலும் இந்த கொடிய சம்பவம் என்பது வரலாற்றில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவமாச்சு. இதில் என்ன ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா, இதுவரைக்கும் நடந்த பிரச்சார கூட்டங்கள், அடுத்தடுத்து பிரச்சார கூட்டங்கள், தலைவர்கள் எல்லாம் மக்களை போய் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஏன் பர்டிகுலர்லி கரூரில் இப்போ நடந்த இந்த அசம்பாவிதம் முன்கூட்டியே ப்ரீ பிளான்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. இது கரூர் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜியோட கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடம். அப்படிங்கும்போது அது அவருடைய கோட்டையாக இருக்கும்போது அங்கே விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தை கிளியர் பண்ணணும், நடக்கக்கூடாது, அது ஒழுங்காக நடக்கக்கூடாது, ப்ரீ பிளான்டாக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. உங்களுடைய பார்வையிலிருந்து சொல்லுங்கள். ஒரு அரசியல் பார்வையாளனாக, ஒரு அரசியல் பாமரனாக பார்ப்பவர்களுக்கு இது புரிகிறது. எப்படின்னா, அவர் மேடையில் பேசுகிறார், நடிகர் விஜய் பேசுகிறார். பேசி முடித்த உடனே
இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் வந்த உடனே சில துயர சம்பவங்கள் நடக்குது. நடந்த ஒரு 10 நிமிடத்தில் மருத்துவமனையில் இருக்கிறார் திரு செந்தில் பாலாஜி. நடந்த ஒரு அரை மணி நேரத்தில் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் களத்திற்கு செல்லுகிறார். நடந்த 1 மணி நேரத்தில் 10 லட்சம் ரூபாய் என்று தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிக்கிறார். இந்த வேகம் ஏன் மற்ற விஷயத்துல நடக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க? துபாயில் இருந்து உடனடியாக விமானத்தை பிடித்து தமிழகத்திற்கு வருகிறார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். என்னுடைய கேள்வி எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கேட்க வேண்டிய ஒரு பாமரத்தனமான ஒரு கேள்வி என்னன்னா, கள்ளக்குறிச்சிக்கு இதுவரைக்கும் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் போகவில்லையே, 69 பேர் சத்தாங்களே, ஏன்? மரக்காணத்துக்கு 23 பேர் சத்தாங்களே, இதுவரைக்கும் மரக்காணத்துக்கு போகலையே, ஏன்? அதே மாதிரி நம்மளுடைய சிவகங்கையில அஜித்குமார் மரணத்திற்கு இன்று வரை போகவில்லையே, ஏன்? இப்போ அதே கேள்விதான் மக்கள் திரும்ப கேட்குறாங்க. இவ்வளோ அவசரமா கரூருக்கு முதலமைச்சர் வர்றதுக்கான காரணம் என்ன? துபாயிலிருந்து துணை முதலமைச்சர் இங்கே வர்றதுக்கான இவ்வளோ அவசரமா வேகமா எல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, வேகமா நடப்பதற்கு என்னன்னா, தங்கள் மீது எந்த தவறும் இல்லை. இது எதேச்சதிகாரமாக சாதாரணமாக ஒரு யாரும் எதிர்பார்க்காமல் திட்டமிடாமல் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அப்படிதான் நான் பார்க்கிறேன். நீங்க கண்ணுக்குட்டி கோவிந்தராஜன் 69 பேர் மரணத்திற்கு காரணமாக இருப்பவர் சுதந்திரமாக சுத்தி திரிகிறாரு. என்ன சட்ட நடவடிக்கை எடுத்தீங்க? அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒருத்தர் மட்டும் நாங்க 5 மாசத்துல தீர்ப்பு கொடுத்துட்டோன்றீங்க. முரண்பாடா தெரியலையா? ஆகவே இங்க திரு செந்தில் பாலாஜி அவர்களை அவர் ஒரு ஏடிஎம் மிஷின், 10 ரூபாய் பாலாஜி என்று பாடல் பாடுகிறார், நடிக்கிறார், நாடகம் ஆடுகிறார் அப்படின்னுலாம் நினைச்சு இவர்கள் வன்மத்தோடு செயல்பட்டுட்டாங்களோ என்கிற ஒரு சாதாரண விஷயங்கள் வரத்தானே செய்யும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இவ்வளோ சொல்றீங்கல்ல சார். இப்போ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இந்த நேரத்தில் இதை வச்சு அரசியல் பண்ண வேண்டாம், ஒரு மனிதாபிமானத்தோட நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்திலிருந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. அந்த அறிக்கையை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருந்துருப்பீங்க. அதில் இந்த வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையில அவர் சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வையிலிருந்து இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அரசியல் என்னவென்றால், நாம் திமுக தலைவர் பின்னாடி இருந்தாலே நம்ம அரசியல்ல அரிஸ்டாட்டில்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறாரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள். நான் கேட்குறேன், அவர் எதிர்கட்சி தலைவர் என்ன அரசியல் பண்ணினார்? நடந்த தாவேகாவினுடைய தலைவரை பற்றி உங்களுக்கு பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஒரு முன்னாள் முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தி விட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட என்ன கேட்கிறாங்க? எங்க பொறுங்க, அந்த கேள்விகளுக்கெல்லாம் நிதானமாகவும் பக்குவத்தோடும் பதில் சொல்லுகிற ஒருவரை சீண்டி பார்க்கிறார் நம்மளுடைய மருத்துவத்துறை அமைச்சர். என்ன சொல்றாரு? ஆம்புலன்ஸ் எல்லாம் அப்படி போகலாம் அப்படின்னு யார் சொன்னா? நீங்களாக இட்டு கட்டி எதையாவது ஒண்ணு பேசி மடைமாற்றம் செய்வதுதான் உங்களுடைய வேலைன்றதை காட்டுறீங்களா? அங்க நடந்துச்சு, இங்க நடந்த சம்பவம். இதுல தாவேகாவும் பொறுப்பேற்க வேண்டும். எப்படி தெரியுமா? நீங்க எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிருந்தீங்க? 12:40 மணிக்கு அந்த கூட்டத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. காலையிலே 6 மணிக்கே அங்க கூட்டம் வந்துருச்சு, மக்கள் பெருந்திரளா கூடியிருக்கிறாங்க. ஆனால் 7 மணிக்கு தானே வந்தார். நாமக்கல்ல முடிச்சிட்டு கரூருக்கு 7 மணிக்கு தானே வருகிறார். அங்க தண்ணின்னு கேட்கிறாங்களே, அப்படி கேட்ட உடனே வாட்டர் பாட்டில் அப்படி தூக்கி போறார். இது என்ன படமா நாட்டில் நடக்குது? உடனே ஆதவ அர்ஜுன் 2 பாட்டில் அப்படி தூக்கி போறார், இவர் வீசுகிறார். நான் கேட்கிறேன், வருத்தத்தோட பதிவு செய்யறேன், இந்த திங்க் பாலிடிக்ஸ்ல நான் முதலமைச்சர் ஆயிருவேன், நான் முக்கா அமைச்சர் ஆயிருவேன் என்று பேச தெரிந்த உங்களுக்கு நேற்று இரவிலிருந்து இன்று வரை செல்போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிற ஏன்? நாங்க தான் பிரதான எதிர்க்கட்சி, ஓடி ஒளியிருதுக்கா? தமிழ்நாட்டில் களத்தில் இருப்பது இன்றைக்கு அதிமுக. இப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குங்கிற பட்சத்துல அவரால் வெளியில பேசுறதுக்கான தைரியம் நடிகர் விஜய் அவர்களுக்கு இல்ல அப்படின்றது 100% இல்ல மேடம். இருந்திருந்தால் என்ன துயர சம்பவம் நடந்திருந்தாலும் அந்த களத்துக்கு போயிருக்கணுமா இல்லையா?
அந்த துணிச்சல் இருக்கணுமா இல்லையா? இது என்ன ரசிகர் கூட்டம், அவ்வளவுதான். அதை நேத்து இங்க நிரூபிச்சிட்டாங்களா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், இத்தனை முறை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மதுரையில எழுச்சி மிகு மாநாடு நடத்தினார். ஏறத்தாழ 15 லட்சம் பேர் வந்தாங்க. ஆனால் ஒட்டுமொத்த மதுரையே தென்பகுதியே ஸ்தம்பிச்சு போயிருச்சு. ஒருவராவது அசம்பாவித சம்பவம், அதிமுகவினுடைய அடிப்படை கட்டமைப்பு பலமாக இருக்கிறது. நாங்க தான் எதிர்கட்சியே. என்ன எதிர்கட்சி? தமிழ்நாட்டில் 63 கட்சி இருக்குது. ஒரு கட்சி ஆளுங்கட்சி, ஒரு கட்சி எதிர்கட்சி. சட்டமன்றத்துக்குள்ள யார் எதிர்கட்சியோ அவர்களா சட்டமன்றத்துக்கு வெளியே எதிர்கட்சி. அப்படின்னா மீதமுள்ள 61 கட்சிகளும் நாங்க தான் எதிர்கட்சின்னு சொல்லிக்கிற முடியுமா? இங்க இப்போ நீங்க சொல்ற விஷயத்துல இருந்து எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். என்னன்னா, இப்போ இந்த அசம்பாவித சம்பவம் வந்து விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்துல நடந்திருக்கு. இந்த ப்ராப்ளம் நடந்ததுக்கு அப்புறமா எல்லா இடத்துலையுமே விஜய் அவர்கள் திமுகவை எதிர்த்து தான் எல்லா மேடைகள்லையுமே பேசியிருக்கிறாரு. இப்போ இவங்க விஜய்க்கு சாதகமா அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற மாதிரியான ஒரு தோரணை இருக்கு. இருந்தும் ஏன் இது எனக்கு தோணுது அப்படின்னா, திரும்பவும் அதிமுகவை தான் இவங்க வந்து டார்கெட் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்துட்டு அரசியல் பண்றாரு இதை வச்சுன்னு சொல்லி மறுபடியும் அதிமுக பக்கம் தான் இது திரும்புதோ அப்படின்னு தோணுது. இது முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற முயற்சியை ஆளுகிற கட்சி, நிர்வாக திறமையற்ற ஆளுகிற கட்சி. ஏங்க அவங்க நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கித்தாங்க பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. இதுல என்னங்க பிரச்சனை இருக்குது? காவல்துறை யார் கையில் இங்க இருக்குது? திமுக ஆளுகிற காவல்துறை அனுமதி கொடுக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை, அதற்கு யாரு தலைவர், யார் முதலமைச்சர்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஆகவே தாவேக்கா கூட்டம் போடுகிறது, அதை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது திமுக. இதுல எங்க எதிர்க்கட்சி வருதுன்னு கேட்கிறேன். உங்களுக்கு அரசியல பிதற்றல் தான் திமுகவுக்கு தெரியுதா? செந்தில் பாலாஜியை காப்பாத்தணும்னு நினைச்சீங்க, காப்பாத்த முடியல. உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு, எப்ப நீ அமைச்சரா இருக்கியா இல்ல மீண்டும் உள்ளுக்கு போயிரியாப்பா கேட்டுச்சு. இல்ல எனக்கு அமைச்சரே வேணாம், நான் வெளியவே இருக்கிறேன் சொன்னாச்சு. இப்ப மீண்டும் அவர்களை மீண்டும் ஒரு லைம்லைட் அரசியல் பொதுத்தளத்திற்கு வருகிறார். பாருங்கள், இதோ பாருங்கள், இவரை வந்து காப்பாத்திருக்கு பாருங்க, மருத்துவமனைக்கு போனாரு, குடிதண்ணி கொடுத்தார். இதை நான் கேட்கிறேன், இவைகள் எல்லாம் நடந்த துயர சம்பவத்திற்கு எல்லா அரசியல் கட்சிக்கும் பங்கேற்க வேண்டும். ஆனால் களத்தில் இருப்பது அதிமுகவும் திமுகவும் தானே இருக்கிறது. ஆனா அதையெல்லாம் நாங்க அடிச்சு நொறுக்கி விட்டுருவோம், நாங்க நினைச்சோம்னா இந்தியாவிலே பெரிய புரட்சி ஏற்படுத்தி விட்டுருவோம். ஆனால் பத்திரிகையாளர் சந்திக்க முடியவில்லை. கொடுந்துயரமாக கூட இருக்கட்டும், ஒரு அரசியலுக்கு எது தேவை? தலைமைக்கு எண்ணம் திண்ணமாக இருக்க வேண்டும். நடக்கத்தான் எதிர்பாராம நடந்துருச்சுங்க, அதுக்கு என்ன பண்றது? மிக்ஸாம் புயலப்ப இதே மாதிரி தான். மாண்புமிகு முதலமைச்சர் இங்க இருந்தாரா? திரு மு.க. ஸ்டாலின் இங்கேயா இருந்தாரு? டெல்லியில் இருந்தார். ஆனால் களத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சென்னையிலும் இருந்தார், தூத்துக்குடியிலும் இருந்தார். கள்ளக்குறிச்சிக்கு யாரு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போகவே இல்லைங்க. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் முதல்ல தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் தான், அதிமுக பொதுச் செயலாளர் தான் கள்ளக்குறிச்சிக்கு போனாரு. யார் அரசியல் பண்றது? அரசியல் பண்ண வேண்டியதுக்கு எதிர்க்கட்சிக்கு என்ன ரோல் இருக்குன்னு கேக்குறேன். இப்போ இது எல்லாமே இது ஒரு காரணம் காட்டி இது எல்லாத்தையும் அவங்களுடைய வாக்கு வங்கியா மாத்துறதுக்கு ஒரு வாக்கு வங்கி ஆகாது. இந்த ஆட்சியை அகற்றக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. நான் கேட்கிறேன், 3 மாவட்டங்களில் கூட்டம் கூட்டுனாங்கல்ல, அங்கெல்லாம் இது நடக்கலையே. அது என்னப்பா கரூர்ல மட்டும் நடக்குது? இதே கேள்விதான் மக்களுமே கேட்கறாங்க. அது என்ன கரூர்ல மட்டும்? அப்படி கரூர்ல மட்டும் நடக்குதுன்னா ஒரு சம்பவம் நினைச்சுக்கிறோங்க. ஒரு செய்தி நாம 10 நிமிஷத்துக்குள்ள உடனே நடக்குதுன்னா, விஜயே ஒரு திரைப்பட நடிகர். ஆனால் ஆளுங்கட்சி போடுகிற திரைப்பட நாடகம் அதை விட பெரிய நாடகமா இருக்குது. அது எப்படி? இவர் மேடையில பேசுறாரு, 10 நிமிஷத்துல மருத்துவமனையில் இருக்கிறாரு செந்தில் பாலாஜி. அவ்வளவு பெரிய கூட்டத்தில் எப்படிப்பா நீங்க வந்தீங்க? சந்து புந்துக்குள்ள வந்துட்டீங்களா? இல்ல வாகனத்துல தான் வந்தீங்களா? இல்ல இப்படி எல்லாம் நடக்கும், தாவேக்கா அப்படி பேசுவாரு தலைவர், ஆகையினால இந்த அசம்பாவிதம் நடக்கும். ஒருவேளை இவங்களாகவே ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு கூட்டத்தை என்னமோ சொல்றாங்க, அது உண்மையா பொய்யா தெரியல, இவர்களாகவே சில கூட்டத்தை அதிகமாக உள்ளே புகுத்தி விட்டதாகவும், இப்படி பேசுவார், இவருக்கு பாடம் கற்றுத்தர வேண்டும், அதிகமாக பேசுகிறார், ஆகவே நம்மை பற்றி யார் பேசினாலும் அது நம்ம இடத்துல பேசுறாரே என்கிற எண்ணம் திமுகவுக்கு இருக்கு. குறிப்பாக அந்த கரூர் முன்னாள் அமைச்சருக்கு இருந்திருக்க கூடும். அதனால பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம், இது நம்ம மேல வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பொதுச் செயலாளர், அதிமுக பொதுச் செயலாளர் அரசியல் பண்றாரு. இதுக்கு அரசியலுக்கு சம்பந்தமே கிடையாது. அரசு நிர்வாகம் திமுக,
அந்த அரசியல் கட்சி கூட்டம் நடத்தியது தாவேகா. நீங்க 2 பேரும் தான்ப்பா பொறுப்பு. இதுல அதிமுக எந்த விதத்துல பொறுப்பு இருக்குது? இப்ப ஆளும் அரசாங்கம் கண்டிப்பா பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோவாவது போட்டிருந்திருக்கலாம். அவருடைய வருத்தத்தை தெரிவிக்கிறது. வெறும் அறிக்கை மட்டும் தான் விட்டிருக்கிறாரு. இழப்பீடு வழங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப இழப்பீடு வழங்குறதுனால அந்த உயிர் திரும்ப வந்துருமா? இல்ல இவரும் சராசரியான ஒரு அரசியல்வாதி மாதிரி மாறிட்டாரோ? அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்றாங்க. அண்ணா இல்ல நீங்க கேட்ட கேள்வி சரியான புரிதலோடு கேட்குறீங்க. அவர் அரசியல்வாதியா இது வரைக்கும் மாறலைங்க. மாறி இருந்தா இது ஒன்றும் திரைப்படம் இல்லை. எல்லோருக்கும் 1 கோடி ரூபா தருகிறேன், நம்ம ஆட்சி தான் அடுத்து, தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் நல்லா துவம்சம் பண்ணிடுவான், ரைட்டுங்களா? அப்படியெல்லாம் சொல்லுவதற்கு நான் கேட்குறேன், உங்களை பார்க்க வந்த மக்கள் 40 பேர் செத்துட்டாங்க, இன்னொரு 20 பேர் அங்கே மருத்துவமனையில் இருக்கிறாங்க, 2 பேர் அபாய நிலையை அடையக்கூடியதுக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கே போய் உக்காந்துருக்கிறீங்க? இதனுடைய பொருள் என்ன? நீங்கள் மட்டும் இல்லை, உங்க கட்சி தலைவர்கள் பூரா அப்படித்தான் இருக்கிறாங்க. மாநில நிர்வாகிகள் அத்தனை பேர் செல்லு சுவிட்ச் ஆஃப். அப்ப தாவேகாவே சுவிட்ச் ஆஃபா? ஆனா பேசுற பேச்சு மட்டும் பயங்கரமா இருக்கே. பிரதமர் ட்விட் போடுகிறார், உள்துறை அமைச்சர் பேசுகிறார், ஜேபி நட்டா தேவையான உதவியை தருகிறேங்கிறாரு, மாநில முதலமைச்சர் உடனடியாக களத்துக்கு போயிட்டாரு, எதிர்கட்சி தலைவர் உடனடியாக களத்துக்கு போயிருக்கிறாரு. ஆனா நீங்க இப்போ செல்போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப், எங்க இருக்கிற 20 லட்சம் கொடுக்குறேன்றது என்ன ஆதாரம் இருக்குது? எங்கிருந்து பேசுனீங்க? ஆறுதல் சொன்னீங்களா? அப்ப கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு தண்ணி பாட்டிலும் இல்ல, செத்து போனவங்களுக்கு ஒரு மலர் வளையம் கூட வைக்க முடியவில்லைன்னா அடிப்படை அரசியல் புரிதல் இல்லாத ஒரு ரசிகர் கூட்டத்தை என்னன்னு சொல்றது நாட்டுல? எங்க 200 படம் எடுத்தார் கமலஹாசன், இவ்வளவு ஆணவத்தோடு இல்லை. 176 படம் கூலி படத்தோட ரஜினிகாந்த் இவ்வளவு கர்வத்தோடு செயல்படவில்லை. வெறும் 69 படங்கள் எடுத்து தமிழ்நாட்டு இளைஞர்களை எல்லா இடத்திலும் ஒரு இடத்துல குமிச்சு அதுல 50 பேர் செத்து, அந்த 50 பேர் செத்து ஒண்ணு செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா தலைவனா நீங்கள்? குறைந்தபட்சங்க எங்க ஒரு சின்ன விஷயம், ஒருத்தர் கால் இடறி விழுந்து விட்டாலே அவரை கை கொடுத்து தூக்க வேண்டும், அதுதானே அரசியல் புரிதல். ஆனா நீங்க எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டீங்களே, அப்ப என்னது இது? அப்ப உங்க பணம் உங்களை காப்பாற்றவில்லை, உங்களுடைய புகழ் உங்களை அரசியல் விட்டு ஒதுங்க வைக்க பார்க்குது. சுதந்திர இந்தியாவில் எந்த தலைவனுக்காவது எந்த நடிகருக்காவது இவ்வளவு கூட்டம் கூடியது உண்டா? உங்களுக்கு கூடிருச்சு, இறைவன் அருளால், உங்கள் உழைப்பால், உங்கள் பெருமையால், கர்வத்தால், ஆணவத்தால் கூடிருச்சுனே வச்சுக்கோங்க. ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுங்க. என்னது இது? ஆளே காணா. அவர் திரும்ப மக்களை வந்து மறுபடியும் இதே ஒரு வேகத்தோட சந்திப்பாருன்னு நினைக்கிறீங்களா? எடுபடாது. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும் பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீராத தண்ணீர், பாவத்தை போக்காத எதுவுமே எடுபடாது. உடைஞ்சு போன கண்ணாடி ஒரு உருவத்தை காட்டாது. கரூர்ல 40 பேர் இறந்திருக்கிறாங்க. இது உங்கள் அரசியலுக்கு நன்மையை தருமான்னு பார்த்துட்டு இருக்கிற மக்கள் தான் தீர்மானிக்கணும். இப்ப தாவேகா ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக இதை வச்சு செய்யக்கூடிய மற்ற அரசியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அன்னை எப்ப சாவான், திண்ணை எப்ப காலியாகும் என்றுதான் அவர்கள் காத்திருந்தார்கள். அதற்கு இவங்க இரையாயிட்டாங்க. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். நீங்க ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா நான் கேட்கிறேன், தமிழ்நாடு முழுக்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டு அது முன்கூட்டியே மாவட்ட செயலாளருக்கு தெளிவுபடுத்தி கிளைக்கழக செயலாளர், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், மாநில அந்தந்த தலைமை கழக நிர்வாகிகள், மண்டல பிரதிநிதிகள், இப்படி எல்லா தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாவற்றையும் கலந்து ஆலோசித்து ஒரு அடிப்படை கட்டமைப்போடு ஒரு அரசியல் கட்சி என்றைக்கு நகர்கிறதோ அதுதான் அந்த தேர்தான் மக்களுக்கு போய் சிறப்பாக முகம் காட்டும். எதுவுமே இல்லாம அன்ஆர்கனைஸ்டு செக்டார், தீஸ் பீப்புள் ஆர் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். ஒரு அடிப்படை கட்டமைப்பே இல்லை. இன்னொன்று தெரியுங்களா, அங்கு வரக்கூடியவர்கள் எல்லோரும் ரசிகர் மனப்பான்மையிலே இருக்காங்க. நமக்கு ஒரு தலைவன், நமக்கு ஒரு மாவட்ட செயலாளர், அவர் பேச்சுக்கு நாம் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்கிற கட்டுப்பாடே இல்லை. நான் ஒரு விஷயத்தை இங்க திங்க் பாலிடிக்ஸ்ல சொல்றேன்,
நடிகர் விஜய் அவர்களுக்கு இவ்வளவு புகழை கொடுத்தது அந்த ரசிகர் கூட்டம்தான். அதே ரசிகர் கூட்டம்தான் பலத்தை கொடுத்தது அவர்களுக்கு. இவர்கள்தான் பலவீனத்தையும் கொடுப்பார்கள். யாருக்கும் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. மின்கம்பங்களில் ஏடுகிறார்கள். ஒரு மரத்துக்கு கீழே இருந்து ஒடிஞ்சு விழுந்தது. ஒடிஞ்சு விழுந்த மரத்துக்கு கீழே தான் இந்த 30 பேர் இறந்திருக்கிறார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இது என்ன 100 ரூபா டிக்கெட் 1200 கொடுத்து வாங்கிட்டு போய் தப்பிச்சு ஓடுற இடமா இது? எல்லாரும் கூட்டம். சிறு குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சார்கள்? நீங்க ரசிகனா தலைவனா பாருங்க. குழந்தைகளை ஏன் கூட்டி வர்றீங்க? மாண்புமை உயர்நீதிமன்றம் பல இடத்துல சொல்லியிருக்குது. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானோர், நோயாளிகள் இவர்களெல்லாம் கூட்டத்தில் தவிருங்கள். எதையுமே காதல வாங்க மாட்டேன். என் தலைவா இன்னைக்கு எங்க போயிட்டீங்க? உன் தலைவனையும் காணோம், பார்க்க வந்தவனும் இன்னைக்கு காணோம். ஆனா இந்த புரிதல் மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்க சொன்ன இந்த விஷயம் வந்துட்டு இன்னுமே மக்களுக்கு இந்த புரிதல் கிடைச்சிருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இப்போ சொல்றதுக்குமே கூட நடிகர் விஜய் மேல எதுக்கு அந்த பழியை போடணும், அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. பழியெல்லாம் போட வேணாம். ஏன் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்? ஏன் ஓடி ஒளியணும்? இது குறைந்தபட்ச ஒரு தார்மீக பொறுப்பேற்க வேண்டாமா? இந்தியா ஃபுல்லா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இரவு 12 மணி 2 மணிக்கு டிக்ளேர் பண்ணியாச்சு. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் அடிச்சு பந்தாடுறாங்க, தூக்கி உள்ள வைக்கிறாங்க. அப்படி உள்ள வைக்கும் போது அடுத்த நாள் காலையில் அன்னைக்கு இரவோடு இரவாக பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க. இந்திரா காந்தி அம்மாவை பிரதமரா இருக்கும்போது பத்திரிகையாளரை சந்திச்சாங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் மிசாவை நடைமுறைப்படுத்தியதற்கு பிறகு இந்திய நாட்டினுடைய பிரதமர் பத்திரிகையாளரை சந்தித்தார். என்ன சொன்னாரு? அவங்க சொல்றாங்க, உங்களை முதல்ல உங்களை பிரதமர் ஆக்கினவங்களையே தூக்கி உள்ள வச்சுட்டீங்களே. நிஜலிங்கப்பா கர்நாடகாவின் முதலமைச்சர், காமராஜரை கைது செய்வோம் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள். ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜேபி என்று சொல்லக்கூடிய பீகார் தலைவர் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைக்கிறீங்களே. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் என் தந்தை அரசியலன் கற்றுக்கொண்டேன். நான் இன்றைக்கு பிரதமராக இருக்கிறேன். இந்தியாவிற்கு உருக்குலைப்பு ஏற்பட வேண்டுமானால் நாங்கள் அதை தடுத்து நிற்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குன்னு பத்திரிகையாளர் இரவோடு இரவா சந்திச்சாங்க மிசா காலத்திலேயே. ஆனால் நீங்கள் ஒரு 40 பேர் செத்து போயிட்டாங்க. நீங்கள் ஆளையும் காணாம பேரையும் காணாம பனையூரில் இருக்கீங்களா, திருச்சியில் இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்கன்னே தெரியல. செல்லை ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்க? தவறு செய்தவர்கள் தானே செல்லை வந்து நீங்கள் துண்டித்து வைக்கணும். நீங்கள் தவறே செய்யலைன்றீங்களே. அவர் நல்லவர், இவர் கெட்டவர், அது முக்கியம் இல்லைங்க. ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா யாரு களத்துல போய் நிக்கிறா? எதிர்க்கட்சி தலைவர் நிக்கிறார், எடப்பாடி பழனிசாமி நிக்கிறார். அதுதான் கேட்கிறேன். என்னன்னா இவ்வளவு நடந்தும் அவர் மேல இருக்கக்கூடிய அந்த மோகம்னு சொல்றதா, இந்த ஸ்டார்டம், அவர் ஒரு மாஸ் ஹீரோவே பார்த்ததுனால அவங்களால விட்டு கொடுக்க முடியாம இந்த விஷயங்களை வந்து மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ. அது நீங்க சொன்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் அவங்களுக்கு இந்த புரிதல் இருந்திருக்கணும் இல்லையா? இவ்வளோ ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு, இன்னுமே அவர் மேலே தப்பு இல்லை அப்படின்னு அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அவர் மேலே குற்றச்சாட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த புரிதல் இவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க? இது ஹீரோயிசம். என் தலைவன் வந்துட்டா நாட்டில் காவிரி பிரச்சனை தீரும், முல்லை பெரியாறு பிரச்சனை தீர்ந்துடும், கேஸ் விலை குறைஞ்சிரும், மின்சார கட்டண விலை குறைஞ்சிரும் அப்படின்னு ஹீரோயிசம். ஆனால் இவர்கள் செயல்பாட்டில் ஜீரோவாகத்தான் இருக்கிறார்கள். ஆபத்துன்னு வருகிற போது நீங்கள் இல்லை என்றால் அப்போ நீங்கள் எதுக்கு அரசியல் கட்சி? மக்களுக்கு நல்லது செய்கிறது தானே. நான் வந்து திரைப்படத்தை விட்டுட்டு இவ்வளோ கோடி ரூபா பணத்தை விட்டுட்டு நான் இங்கே வரேன் அப்படின்றீங்க. அது வாங்க வராமல் இருங்க, அது உங்கள் விருப்பம். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஏன் வரல அப்படின்னு கேட்டால் இவர்கள் அரசியலில் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இன்னும் நகர்ந்து செல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக விருத்தாச்சலத்தில் இருந்தாருங்க, பண்பாளர், மறைந்த கேப்டன் விஜயகாந்த். அதற்கு பிறகு அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார். 29 சட்டமன்ற உறுப்பினர்களில் அவர் வந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரானார். ஆனால் இவர்கள் எதுவுமே ஆகாமல் நாங்கள் தான் எதிர்க்கட்சி, எல்லாரும் ஏன் பின்னாடி வா, இது ஒரு ஆணவ போக்கு இல்லையா? உங்களிடத்தில் கூட்டம் கூடுகிறார்கள், கரெக்டு. நீங்கள் 70 படத்தில் 69 படத்தில் நடிச்சிருக்கீங்க, கூட்டம் கூடத்தான் செய்கிறார்கள். அதனால ஒன்றும் கிடையாது. ஒரு அரசியலுக்கு வந்து தான் நன்மை செய்ய வேண்டும், அரசியலுக்கு இல்லைன்னா நம்ம நிறைய பணத்தை ஆட்டையை போட முடியாது அப்படின்லாம் நினைக்கிறதை வருங்காலத்தில் அது பெரிய மாபெரும் தவறு அப்படின்னு நான் பார்க்குறேன். பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா வாழ்நாளெல்லாம் மக்களுக்காக உழைத்து தன்னுடைய அரசு இதால் இருந்தால் கூட அதனுடைய வந்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு தான் உதவி செஞ்சாருங்க. அன்னை தெரசா அம்மா அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்க.
ஆகவே நீங்கள் வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை அரசாங்கமும் ஒரு ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். அது அப்படின்றது யதார்த்தமான ஒரு பார்வை. இல்லை என் தலைவனுக்கு நாங்கள் வந்து எங்கே வேணாலும் போவோம். அவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் பாருங்களேன், அவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் மற்றவர்களை மதிக்காதது போலவும், இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் நாங்கள் நினச்சா அவங்கள வந்தா நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம், இந்த இந்த முறையற்ற அணுகுமுறை இருக்குல்ல, அது அதான் இந்த 16 வயசுலேருந்து இந்த 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள தான் அவங்களே கட்சியில் சேர்க்குறாங்களாம். ஏன் தெரியுமா? அவங்க தான் இப்படிலாம் பேசுவாங்க, அடங்கி போவா மாட்டாங்க. இவங்க யாருக்கும் அடங்கி போகக்கூடாது. அதே போல் அவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தையோ தன்னுடைய அப்பா அம்மாவையோ தன்னுடைய கல்வி திறனையோ, நம்ம மாதம் ஒரு 10,000 சம்பாதிக்கிறதுக்கு என்ன பாடுபடுறோம், ஒரு பிஇ படித்த மாணவனுக்கு ஒரு 15,000 சம்பளம் 30 நாள் அப்படின்னா தலைவனுக்கு பின்னாடி போறீங்க. போறது முக்கியம் இல்லை, பத்திரமா வீடு போய் போகணும்ல, அதுதானே முக்கியம். தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் இப்படி போயிட்டா, ஒருத்தவங்களும் இந்த மாதிரி கூட்டத்துக்கு போறவங்களாம் இப்படி எந்த அரசியல் கட்சியில இவ்வளவு மரணங்கள் ஏற்பட்டுருதுங்க? சுதந்திர இந்தியாவில் சொல்லுங்க, மதுரை மீனாட்சி அம்மன் திருவிழா இருக்குங்க, 15 லட்சம் பேர் கூடுவாங்கங்க, ஒரு ஆள் கூட மரணம் ஏற்பட்டது கிடையாது. அது அந்த மக்கள் கட்டுப்பாடு, தெய்வ அருள் என்றெல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஆனா இங்க என்ன இருக்கு? ஆனா நாங்க தான் எல்லாம். சரி, இதில் இன்னொரு விஷயம் எப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கூட்டம் கூடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இதுக்கப்புறம் கூட்டம் கூடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த செல்ஃபோன் ஆஃப் பண்ணவங்களை நம்பி எப்படி மக்கள் கூடுவாங்க? இனிமேலுக்கு கூடினால் வரக்கூடியவர்களே அவங்களே உத்தரவாதம் எடுத்துக்கிறணும். ஒன்று, அரசு கடுமையான சட்டத்திட்டங்களை தயவு செய்து நடைமுறைப்படுத்தணும். வெறும் நேற்று மாநில சட்டம் ஒழுங்கு அதிகாரி, உயர் அதிகாரி என்ன சொல்றாரு, நாங்கள் 150 போலீஸ் தான் போட்டோம் அப்படிங்கிறாரு. ஆகவே இதையெல்லாம் வந்து அவர்கள் கண்காணித்து கொள்ள வேண்டும். கூட்டம் கூடுமா என்று கேட்டால், இனிமேலுக்கு அப்படி கூட்டத்தை கூட்டுவார்களா? ஒவ்வொரு முறையும் 40 பேர் சாக வேண்டுமா? அதற்கு அவர்கள் முன் பயிற்சி எடுத்துட்டு இது போன்ற கூட்டங்களை திட்டமிட்டு முறையாக கூட்டினால் நல்லது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர்கிட்ட அந்த ஒழுக்கம் இல்லை அப்படின்னு நீங்கள்? நான் ஒட்டுமொத்தமாக ஒழுக்கம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு நிமல் ராகவன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமாக மாறி 564 ஏக்கரை தஞ்சாவூரில் ஆழப்படுத்தி சுத்தப்படுத்தி அந்த நீர்மட்டத்தை அதிகப்படுத்திருக்கிறார். 50 அடியில் தண்ணி கிடைக்குது. வறட்சி பூமியாக இருந்ததை அவர் மாற்றி காட்டியிருக்கிறார். இதிலிருந்து கென்யாவுக்கு அவங்களை அழைச்சிட்டு போய் ஆப்பிரிக்கா நாடுகள் எல்லாம் ஒரு தமிழ்நாட்டு இளைஞர் ஒரு பொறியியல் ஒரு இன்ஜினியர் வல்லுநராக மாறி ராஜஸ்தானுக்கு போறாரு. ஆனா ஒரு இளைஞரால் ஒரு தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வர முடிகிறது என்றால், திரு நடிகர் விஜய் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நினைத்தால் ஒட்டுமொத்த இந்தியாவையே அவர்களால் திசை திருப்ப முடியும். நல்ல நேர்மறையான எண்ணத்தை வைத்துக் கொண்டிருந்தால். இது பூரா எதிர்மறை எண்ணமாக இருந்தால் எங்கே போய் நிற்க போகிறது? வீட்டுல இருந்து வர்றீங்களா, ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில கொண்டு வரணும்னு ஒரு 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 புரிதலாவது சொன்னீங்களா? சரி, அவங்க தான் கொண்டு வர வேணாம், என் தலைவனுக்காக நான் உயிரவே விடுறேன் அப்படின்னு வெறியோடு வர்றாங்க. ஏன் ஆதவ அர்ஜுனுக்கு தெரியாதா? ஏன் புஷி ஆனந்துக்கு தெரியாதா? ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியவே தூக்கி தலைகீழா நிக்க வச்சவர் அவரு. என்ன சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்களா? யாராவது உங்க அணியில யாராவது ஒருவராவது தலைமை கழக நிர்வாகிகளில் இவர் ஒரு தடவை எம்எல்ஏ இருந்தார்ப்பா அல்லது ஒரு கவுன்சிலரா இருந்தார்ப்பா சொல்லுங்களேன். அந்த அந்த மாதிரி பொறுப்புகள்ல இல்லாததுனால தான் இதை ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ண முடியல அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் 100% உண்மை. அதையும் தாண்டி என் தலைவனுக்காக உயிர் கொடுக்கிறேன். நீங்க உயிரெல்லாம் கொடுக்க வேணாம், பாதுகாப்பா வீட்டுக்கு போனாலே போதுமான ஒன்று. அங்க என்ன நினைச்சு நாகப்பட்டினத்துல அந்த மாவட்ட செயலாளர் அந்த மின்சார வாரியத்துக்கு போய் ஒரு கடிதம் கொடுத்தார். என்ன, இந்த மாதிரி மின்கம்பெல்லாம் ஏறுறாங்க, அதனால மின்சாரத்தை துண்டிச்சிருங்கன்னார். துண்டிச்சாங்களே இங்க. ஆகவே இங்க திமுக என்ன நினைக்குதுன்னா, இதை அரசியல் பண்ண நினைக்குது. ஒரே ஒரு நிமிஷத்திலே 10 நிமிஷத்துல இவ்வளவு சம்பவங்கள் நடக்குது. அதை நீங்க எல்லாத்தையும் இணைச்சு பார்த்தீங்கன்னா திமுக ஆடுகிற நாடகத்தை அதிமுக மீது பழி போட நினைக்கிறார்கள். அதிமுகவுக்கும் இதற்கும் நிர்வாகத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. தாவேக நடத்திய கூட்டத்தில் திமுக நிர்வாக திறமையின்மையால் அவர்கள் இந்த பிரச்சனையை நடந்துருச்சு. அதனால அதை பழி போடுவதற்காக அதிமுகவை தேடுகிறார்கள். இதை மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. ஒரு கட்டமைக்கப்பட்ட முன்கூட்டியே திட்டமிட்டு
ஒரு அந்த ரசிகர்களை அவர்கள் இயக்கியிருக்க வேண்டும் என்பது யதார்த்தமான பார்வை. இனிமேலுக்கு அங்கே கூட்டத்துக்கு போகிறவங்களாம் கொஞ்சம் பார்த்து போங்கன்னு பணிவான வேண்டுகோளை நாம் இந்த திங்க் பாலிடிக்ஸ் மூலம் மக்களுக்கு பணிவாகத்தான் வைக்கிறோம். ஓகே சார், இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.